Welcome to Dr. Mythili's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எம்பவரிங் த சைல்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்கூல் போகிற வயசில் பிட்வீன் 6 and 18 அந்த வயது காலத்தில் பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான செய்திகளும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா விதமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். எந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில், அதாவது வகுப்பறையில் இருக்கிற சோஷியல் இன்டராக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்காக ஒரு ஏதோ ஒரு கெட் டுகெதரில் ஒரு சில மீட்டிங்க்கு போகிறாங்க, சில விழாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், அவங்களோட பழக்க நடத்தைகள், அதாவது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த முறையில் ஒரு சிறப்பானதோ ஒரு மெச்சூர்டு பிஹேவியரோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது நம்ம எல்லா ஒரு தாயை எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். சிறப்பாக இருக்கணும், ரொம்ப சிணுங்கக்கூடாது, அது சொல்கிற பேச்சை வடிவாக கேட்டுட்டா மட்டும் போகாது, அது போல் நடக்கணும் அப்படிலாம் எல்லா அம்மாவும் நினைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயந்தான். அது என்ன இருக்குது, அப்போ என்ன செய்யணும், அது மாதிரி இருக்குது, அதுபோல் ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக யோசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தட் இஸ் கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருந்தாலே நிறைய விஷயங்களை சிறப்பாக தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் தவறான பெர்ஸ்பெக்டிவில் கிளாரிட்டி இருக்கிறது காட்டிலும் சரியான பெர்ஸ்பெக்டிவில் கிளாரிட்டி இருக்க வேண்டியது அத்தியாவசியம். இதை குறித்து கூட நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது தாட் ப்ராசஸ்ன்னு வரும்பொழுது ஒரு தவறான விஷயத்தில், அதாவது ஒருத்தர் பேச வரும்போது அவங்கள நேருக்கு நேர் பார்க்காம இருக்குது, அப்போ தான் ரெஸ்பெக்டு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, யார் பேசினாலும் அவங்களுக்கு நேர முகத்துக்கு பார்த்து அவங்களோட கண்ணை சந்தித்து அவங்களோட பேசுறது சிறப்பு. அப்பொழுதுதான் நாம் சொல்ல வந்த விஷயங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். எதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பேசுகிறாங்க, இல்லைன்னா ஒரு கோஜெண்ட் இல்லாமல் சமாச்சாரம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இதுபோல் முகம் பார்த்து பேசுவதை தவிர்க்கிறது. அது என்னது, அது ஒரு ஃபால்ஸ் பிஹேவியர். அந்த ஃபால்ஸ் பிஹேவியரை நம்ம என்ன பண்ணுறோம், மேலும் மேலும் ஊர்ஜிதப்படுத்துகிறோம். ஆனால் நம்மளுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இல்லை நம்மளே தப்பாக புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுபோல் முகம் பார்த்து பேசாமல் இருப்பது அது ஒரு பெரிய ரெஸ்பெக்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்தது அது ஒரு தவறு. ரெண்டாவது, சொல்ல வந்த செய்தியை நம்ம சொல்லாமல் விடுறது. நம்மக்கிட்ட பேசணும்னு வரும்போது அவங்கள்ட்ட பேசாமல் முகம் திருப்பிக்கிட்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதுவும் அவங்களோட பர்சனாலிட்டியில் ஒரு பெரிய டிஃபெக்ட்டு. யார் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லுவது என்ன என்பதை முதல்ல காது கொடுத்து வாங்கிட்டு, அது நம்மளுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் ஏற்கத்தகாததாக இருந்தாலும் என்ன செய்யணும், கேட்டுவிட்டு அப்புறம் தான் ரியாக்ட் பண்ணணும். சில சமயம் ப்ரோ ஆக்டர் கூட பண்ணலாம். சிலப்போ அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம்னா, சிலப்போ தே ஆர் எல்லிங் மீ அப்படின்னு அர்த்தம் வைங்க, நம்மளை யாரோ திட்டுறாங்க, அதுக்கு நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த திட்டும்பொழுது நம்ம அவங்கள திருப்பி பார்த்து சிரிச்சிட்டோன்னு வைங்க, அவங்களால அது என்ன பண்ண முடியாது, ஃபர்தராக அவங்க திட்டுறதுக்கு நிறுத்திடுவாங்க. முதல் விஷயம் அது. இதில் கூட இந்த டிப்பில் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மெச்சூரிட்டியை காட்ட முடியும். அடுத்தது அதுபோல் அவங்க பேச வந்தால் முகம் பார்த்தாமல் பேசுகிறோம், இல்லைன்னா ஒதுங்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட தவறு. அதுக்கு என்ன செய்யணும், நல்லா அவங்க சொல்கிறத முழுசையும் கேட்டுட்டு ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லலாம். எதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இதுபோல் இருந்து நம்மளை பற்றி ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க, நம்மளை பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்லணும், தேங்க்ஸ் தான், இவ்வளோ நேரம் யோசித்து சொல்கிறாங்க இல்லையா, தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதுபோல் நம்மளோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை அவங்க சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னால் அதை நேர்மறையாகவே எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கலாம். இப்போ எல்லாருமே சொல்கிறோம், யாரானு நீங்கள் ரொம்ப பண்ணாங்களா, இதெல்லாம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்கிறோம். அதுக்கு பதில் இன்ஸ்டன்ட் வீ கேன் சே தேங்க்யூ அண்ட் ஐ ஷால் கரெக்ட் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோமான, இட் வில் பி அந்த மைண்டு ஒரு ட்ரெண்ட் இருக்கே, அவங்கள குறை கூற வேண்டும் என்கிறது, அந்த குறை கூறுவது சரியாயிடும். நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். சிலவங்க இருப்பாங்க எல்லாத்துக்குமே தே ஆர் ஃபைண்டிங் ஃபால்ட். சில பிஹேவியரில் இருக்கும், ஒரு 90% எல்லாத்துலேயும் ஃபால்ட்டு சொல்லி தான் அவங்களோட ரொட்டீன் ஜெர்னியே, டே டு டே ரொட்டீனே அவங்களுக்கு போகும். அடுத்தவங்களை குறை சொல்லலைன்னா அவங்களுக்கு போகாது. அப்படி இருப்பாங்களா இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும், அவங்க எவ்வளோ நாள் சொன்னாலும் தேங்க்யூ, பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டே, வெரி குட் அப்படி சொல்லிட்டோன்னு வைங்க, அவங்க அப்புறம் மறுபடியும் அதுபோல் பேசுறதுக்கு நிறுத்திடுவாங்க. எல்லாவற்றுக்கும் தானே ஒரு கருத்து சொல்லணும், தன்னுடைய கருத்து ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் தட் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்டு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு என்ன தெரியாது, ஒரு சொல்யூஷன் சொல்ல தெரியாது. நம்ம சப்ஜெக்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லுவோமா இருக்கோம்.
ஆனால் தெரியாத விஷயத்தை அவங்க ஏதோ தவறாக ஒரு கணிப்பு வச்சுருக்காங்கன்னு வைங்க, அந்த கணிப்பெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால we can move away from that by saying thank you அப்படி சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடலாம். ஸோ இது போல் வரும்போது பர்சனாலிட்டி மேக்கப்பில் ஹவு டு டேக் திங்ஸ் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறது கூட ஒரு சரியான டிப்ஸ் தான் சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.